ப்ரீவியஸ் வீடியோவில் மஞ்சுநாதர் டெம்பிளுக்கு போகும்போது நான் வந்து சொல்லியிருப்பேன். இதுக்கிடையில் நாங்கள் ஒரு கோயிலுக்கு போனோம். ஸோ அந்த கோயிலோட வீடியோ வந்து செப்பரேட்டாக வந்து நான் வந்து என்னோடய சேனலில் போடுறேன் அப்படின்னு சொன்னேன். ஸோ அந்த கோயில் தான் இது, ஸ்ரீ துர்கா பரமேஸ்வரி டெம்பிள், கட்டில். ஸோ வந்து நீங்கள் பார்க்கிங் ஸ்பேஸ் எப்படி இருக்கும்னுலாம் நினைக்க வேண்டாம். நல்ல எலாபரேட்டாக வந்து பார்க்கிங் ஸ்பேஸ் எல்லாமே இருக்குது. எவ்வளோ கார் வேணாலும் வந்து நிப்பாட்டலாம். அண்ட் வந்து நம்ம உள்ளே போகலாம். ஸோ வந்து நான் வந்து உள்ளே போகும்போதே வந்து வீடியோ எடுக்கலான்லாம் நினச்சேன். பட் வந்து நாங்கள் போன டைம் வந்து நல்லா மழையாக இருந்தனால ஃபோன் எல்லாமே பத்திரமா வந்து பேக்கில் வச்சுட்டோம். ஏன்னா வந்துட்டு மழை பெய்யும்போது நம்ம ஃபோனில் வீடியோ எடுத்துகிட்டே வந்தோன்னா வந்துட்டு மழை தண்ணினால நம்ம ஃபோன் டேமேஜ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ எனக்கு வந்து ஆல்ரெடி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. மழையில் வீடியோ எடுத்து என் ஃபோன் வந்து டேமேஜ் ஆயிடுச்சு. அண்ட் அது மட்டும் இல்லை, இது எங்கள் அம்மா ஃபோன்னால கொஞ்சம் சேஃபாக நம்ம தான் ஹேண்டில் பண்ணணும். போய் சாமியை கும்பிடக்கு வரும்போதே நாங்கள் வந்து எல்லாமே வந்து பார்த்து ரசிச்சுட்டு வந்துட்டு சாமியை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நான் வந்து வீடியோ எடுக்கவே ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ வந்து இந்த கோயில் மட்டும் ஏன் நான் வந்து செப்ரேட்டாக வந்து வீடியோ போடணும்னு நினச்சேன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த கோயில் வந்து அவ்வளோ ஸ்பெஷல் எங்களுக்கு. வை பிகாஸ் வந்து நான் வந்து சொல்லியிருப்பேன், எங்கள் அம்மா பிறந்தது வந்து மேங்களூரில் தான். ஸோ அந்த டைமில் வந்து இந்த பிறந்த பிள்ளைங்களுக்கு எல்லாமே ஃபஸ்ட்டு வந்து அவங்க வந்து சோறு கொடுப்பாங்க இல்லையா. ஸோ அப்படி வந்து ஃபஸ்ட்டு எங்கள் அம்மாவுக்கு வந்து சோறு கொடுத்த கோவில் வந்து இந்த துர்கா பரமேஸ்வரி டெம்பிள் தான். ஸோ அதனாலே வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷல் இந்த கோவில். அதனால தான் நான் வந்து இந்த ஒரு கோயில் மட்டும் வந்து நம்ம வந்து செப்ரேட்டாக வந்து போடலாம். எப்போ வேணாலும் நம்ம வந்து டக்குன்னு எடுத்து பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு மெமரியாக இருக்கும்ல செப்ரேட்டாக போட்டோன்னா, அதனால். அண்ட் அது மட்டும் இல்லை, இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு நதிகளுக்கு நடுவில் தான் இந்த கோவில் வந்து இருக்குது. ஸோ தண்ணிக்கு நடுவில் இருக்க ஒரு கோவில் தான் இந்த கோவில். பட் நாங்கள் வீடியோலலாம் பார்த்தோம், நல்லா அழகாக இருந்துச்சு. பட் நாங்கள் போன டைமில் வந்து தண்ணி எல்லாமே கம்மியாக இருந்தனால அவ்வளோ வந்து தண்ணி இல்லை. பட் வந்து அந்த பாறைகள் எல்லாமே தெரியாமல் அளவுக்கு தண்ணி வந்து அவ்வளோ இருக்கும் இந்த கோவிலில். அண்ட் வந்து அங்கே வந்து தெரியதில்லை பில்டிங். ஸோ அது வந்து பிரசாதம் கொடுப்பாங்க. ஸோ சாப்பாடு அந்த மாதிரி வந்து பிரசாதம் இருக்கும் இல்லையா. ஸோ அது கொடுக்கறதுக்கு வேண்டியது. ஸோ அதுக்குன்னே பாலம் கட்டி வச்சுருக்காங்க. அந்த பாலம் வழி கூடி நம்ம ஸ்டெப் ஏறி போனோன்னா நம்மளுக்கு வந்து போய் பிரசாதம் சாப்பிட்லாம். அண்ட் பிரசாதம் டைமிங் எல்லாமே வந்து நான் வந்து வீடியோவில் எடுத்திருப்பேன். ஸோ எல்லோரும் கும்பிட்டுட்டு வர்றதுக்கு முன்னாடி நான் ஃபஸ்ட்டு கும்பிட்டுட்டு இறங்கிட்டேன். இல்லைன்னா வந்துட்டு அடுத்த கோயிலுக்கு போகணும், டைம் இல்லைன்னு சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு வீடியோ எடுக்கணும் இல்லையா. அதனால் வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு போய் எல்லா இடத்தையும் பார்த்து வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் தான் வந்து மற்றவங்க எல்லாருமே வந்திருந்தாங்க. அண்ட் வந்து டைமிங் நான் முதவே சொல்லியிருந்தேன், எல்லா பிரசாதம் டைமிங் வந்து அதையும் வந்து நான் எடுத்து வச்சுருந்தேன். ஸோ மார்னிங் இத்தனை மணிலேருந்து இத்தனை மணி வரைக்கும் வந்து ஃபுட்டு கொடுக்குறாங்க அப்படின்னு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து நாங்கள் அப்படியே வந்து போய் பார்த்துட்டு மேலே போய் பார்க்கணுன்னு நினச்சோம். பட் வந்து டைம் இல்லாதனால மேலெலாம் போகல. ஸோ அப்படியே நாங்கள் வந்து ரிட்டர்ன் வரும்போது திருப்பி வந்து வீடியோ எடுத்தேன். ஸோ இந்த என்ட்ரன்ஸ்குள்ளே தான் வந்து துர்காதேவி வந்து இருக்காங்க. அண்ட் வந்து ஃபுல் சுத்துக்குமே வந்து தண்ணி மட்டும் தான். ஸோ பாலம் கட்டி தான் அவங்க வச்சுருக்காங்க. நம்ம வந்து நடக்கிறதுக்கு எடுக்கிறதுக்கெல்லாம் வந்து பாலம் கட்டி வச்சுருக்காங்க. ஸோ அதனால் வந்து எந்த சைட்லேருந்து பார்த்தாலுமே வந்து உங்களுக்கு வந்து தண்ணி மட்டும்தான் கிடைக்கும். அண்ட் வந்து நான் ஃபஸ்ட்டே உங்களுக்கு வந்து ஒரு வியூ வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த கோயில் வந்து எப்படி இருக்குங்கிறது. அவ்வளோ தண்ணிக்கு நடுவில் தான் இந்த ஒரு கோவில் இருக்குது. எல்லா இடத்துல போய் பார்த்தாலும் எங்கேயாச்சும் கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தியாக இருக்காதா அப்படின்னு சொல்லி போய் பார்த்தோம். பட் வந்து எந்த இடத்துலையுமே வந்து ஜாஸ்தியாக இல்லை, எல்லாமே வந்து கம்மியாக தான் இருக்குது. ஸோ அப்படியே வந்து நாங்கள் பார்த்துட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா கோமாதா வந்து இருக்காங்க. ஸோ வந்து இங்கே வந்து அதையும் வந்து அவங்க வந்து வளர்த்துறாங்க கோமாதா எல்லாமே. அதுக்கு பக்கத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நதிக்கு நடுவில் தான் இருக்குது. அதெல்லாமே எடுத்துகிட்டு ஸோ பார்த்திங்கன்னா மழை பெய்கிற தூறல் வந்து உங்களுக்கு தெரியும் வீடியோவிலே. அண்ட் அங்கேயே இருந்து அங்கே கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே நாங்கள் வந்து இறங்கிட்டோம். ஸோ இறங்கும்போது தான் ஓகே நம்ம வந்து வந்த வழியை வந்து காட்டிடுவோம் வீடியோவில் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எடுத்தேன். ஸோ வந்து இந்த சைடு பார்த்திங்கன்னா வந்து நல்லா அழகாக வச்சுருக்காங்கல்ல. ஸோ இங்கே தான் நம்ம வந்து கால் எல்லாமே வாஷ் பண்ணதுக்கு தான் நம்ம வந்து உள்ளே போக முடியும். ஸோ நாங்கள் வந்து வாஷ் பண்ணிட்டெல்லாம் தான் உள்ளே போனோம். அதுக்கப்புறம் வந்து இங்கிட்டு கூடி இறங்கலாம் பார்த்தோம், முடியல. பட் அந்த வேறு பக்கம் கூடின்னு சொன்னாங்க. அதாவது நம்ம உள்ளே ஏறி வந்த வழி கூடி தான் நம்ம வந்து வெளியில் இறங்கணும்னு. அதனால் சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்து அப்படியே போனோம். அண்ட் வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து மெயினாக வந்து எல்லாருமே வந்து தேங்காய் தான் வந்து பிரசாதமாக வந்து சாமிக்கு கொடுப்பாங்க. அண்ட் வந்து எல்லாருக்குமே வந்து இங்கே வந்து பூ வந்து கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ யார் ஆம்பளை அப்படி இல்லை, எல்லாருக்குமே வந்து அவங்க வந்து பூ கொடுப்பாங்க. அண்ட் வந்து இது வந்து ஒரு ஸ்டோர், சாமிக்கு பட்டு வாங்கி கொடுக்கறதுக்கு இல்லை வந்து சாமி ஃபோட்டோ வாங்குறதுக்கு அந்த மாதிரி இருக்க ஒரு ஸ்டோர் வச்சுருக்காங்க. ஸோ வந்து எல்லாருமே வந்து போய் ஸ்டோரில் போய் ஃபோட்டோ பார்க்க போனாங்க. ஸோ அந்த டைமில் நான் வந்து சேவா லிஸ்ட் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத வந்து ஒரு வீடியோ எடுத்து வச்சிட்டேன்.
அண்ட் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வீடியோ எடுத்தனால நாங்கள் அங்கே இருந்த ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து நான் வந்து லாஸ்ட் வந்து உங்களுக்கு காட்டுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க குட்டி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.